அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிசாலை, கரிசலாங்கண்ணி. ஸோ இது வள்ளலார் வைத்தியத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கீரை இலை. இது நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. ஸோ அதை அறுவடை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். அதோடு சேர்ந்து பாகற்காய், கொஞ்சமாக பாகற்காயும் நமக்கு காய்ச்சிருக்கு. இது நல்லா வளர்ந்து வரட்டும், பெருசாகட்டும், அறுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து ஏமாந்தது தான் மிச்சம். ஏன்னா 4-5 காய் பழுத்துருச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சுது இதோட சைஸே இவ்வளோதான்னு. ஸோ இப்போ அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சைஸுக்கு மேலே அதுவாகவே முத்தி படுக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ வளரும் அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருக்க வேண்டாம். அதனால் நம்ம பாகற்காய் அறுவடையும் ஒரு பக்கம் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக குட்டி குட்டியான காய், மேபி நாட்டுக்காயின்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. அறுவடை பண்ணி எல்லா காயும் எடுத்தாச்சு. பழுத்த காயுமே இருக்குது. இந்த பழுத்ததை அந்த விதைகளை எடுத்து நம்ம திரும்ப போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம இந்த கரிசாலையுமே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஆல்ரெடி இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணது அதெல்லாம் வீடியோவுமே இருக்கும். இப்போ ஆயில் ப்ரிப்பரேஷன் கிடையாது. ஆனால் வேறு ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே அதை சுத்தப்படுத்தி நம்ம அலசி காய வச்சு எடுத்து வச்சுட்டா பவுடர் ஃபார்ம்லேயோ ஏதாவது ஒன்று ரெடி பண்ணலாம். ஏன்னா வீணாக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த அறுவடையும் முடிச்சாச்சு. ஏன்னா தொட்டியில் மற்றதை வளர விடாமல் இவங்களே படர்ந்து இருக்கிறதுனால இப்போ அவசரமாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து கரிசலாங்கண்ணியும் பாகற்காயும் அறுவடை. ஸோ இவங்களை கீழே கொண்டு போய் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். பாகற்காய் நம்ம வீட்டு பாகற்காய் அப்படின்றதுனால ரெகுலராக சமைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைக்கலான்னு இது நாமளும் புதுசாக பார்த்து கற்றுக்கிட்டது தான். ஸோ பாகற்காயை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இன்னொரு பக்கம் அதுக்கு குட்டியாக ஒரு மசாலா. இந்த மசாலா எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியதான். வதக்கின மசாலாவை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள், அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம, ஏன்னா பாகற்காய் கசப்பாக இருக்கும், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு அதிலே போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை இந்த பாகற்காய்க்கு உள்ளே இருக்க விதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு ஸ்டஃபிங் மாதிரி வச்சுட்டு நம்ம அதை தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுவும் ஒரு பக்கம் வச்சாச்சு. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு தாளித்து இந்த பாகற்காயெல்லாம் வச்சு லேசாக வதக்கிட்டு நம்ம அந்த மீதி இருக்க மசாலாவையும் கரைச்சி ஊற்றி காரம் உப்புலாம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாகற்காய் கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் பாகற்காயில் இப்படி பண்ணது கிடையாது. ஏதாவது ஃப்ரை பண்ணுறதோ இல்லை ஒரு தொக்கு வைக்கிறதோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு பாகற்காய் கிரேவி எப்படி இருக்கும்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே வாசம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட்டு கிரேவியுமே ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இவங்களுக்கு ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் தூவி இவங்களை இறக்கி வச்சிடலாம். எப்பயும் சொல்கிறது தான், சொந்த தோட்டத்துக்காய் அப்படின்னும் போது நம்ம மனசுக்கு ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. அது 2 காயாக இருந்தாலுமே அது ஒரு திருப்தி தான். ஸோ கடைசியாக நம்ம இலை வச்சு பரிமாறியாச்சு. சாதம் போட்டு பாகற்காய் கிரேவி, காலிஃப்ளவர் ஃப்ரை, ரசம், தயிர். ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்சு. உண்மையிலேயே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த ஃபேமிலி ரொம்ப க்யூட்டாக ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளோட டைம் திருடன் இவங்கக்கிட்ட பார்க்க வந்தாலே நேரமெல்லாம் போயிடுது. அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஸோ ரொம்ப ஜாலியாக அவங்க மம்மி கூட விளையாடுறதும் ஆட்டம் போடுறதும் இப்படி இருக்காங்க. ரொம்ப ஆக்டிவான ஒரு குட்டிங்க. ஸோ அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது அதிகமாகிட்டே போகுது. ஸோ யாருக்கெல்லாம் பூனை பிடிக்கும், பூனைக்குட்டி பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவங்க மம்மியும் இந்த மாதிரி குட்டியாக இருக்கும் போது தான் நம்மக்கிட்ட வந்தாங்க. யாருக்கெல்லாம்